என் மருதாணி ஃபங்க்ஷனுக்கு நான் நினைச்ச மாதிரியே ட்ரெஸ் கிடைச்சிருச்சு. என் மூடுக்கு ஏத்த ட்ரெஸ் இதுதான். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இது போட்டோஸ்க்கு ரொம்ப அழகா இருக்கும் அண்ணி. சரி நான் போன் பண்றேன். அம்மா அம்மா இப்படி கொண்டு வந்து வைப்பா. அப்படிதான் தோற. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ராம் 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 ராம். வேலைக்காரங்க நேர்மையும் எதிரிங்களோட பலத்தையும் நாம நம்ப கூடாது. எப்ப வேணாலும் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. நீ பாட்டுக்கு இவ்ளோ பேர் முன்னாடி பெட்டி திறந்து காட்ட போற? பெரிய ஆளுங்க புத்தியே இப்படிதான் இருக்கும். இங்க பாருப்பா, உன்னோட பார்வை தெய்வீக பார்வை. நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் அது நல்லாதான் இருக்கும். சரி உங்களுக்கு வாங்கிட்டு வந்ததையாவது பாப்பீங்களா நீங்க? இத பாருங்கப்பா. பொண்ணோட பாட்டியும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். அம்மா உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் இந்த குடும்பம் மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகுது. அதனாலதான் இந்த ஊர்ல மிகப்பெரிய பான் மசாலா கடை நடத்த முடியுது. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பாலிடிக்ஸ்ல நான் உள்ள போறேம்மா. நீங்க எனக்காக ஒண்ணு வேண்டிக்கோங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி எல்லாமே நடக்கணும்மா. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கௌரவம் பேரு எல்லாம் உச்சிக்கு போயிடும். என் பையனுக்கு யாரு கண்ணும் பற்றக்கூடாது. என் பையன் ராமன் மாதிரி. இத பாருங்க, இது எப்படி இருக்கு? விலை அதிகமா இருக்கும் போல. இதுல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு சேலையா? அட அம்மா, உங்களுக்கு போட்டா இது நல்லா இருக்குன்னு நினைச்சா அப்புறம் விலையை பாப்பனா என்ன? சரி நான் வரமா. ஐய் செல்ல மகளே, நீ சந்தோஷமா இருக்கல்ல? ரொம்ப. சரி சல, நீ போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் உனக்கு மருதாணி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ கடவுளே, எப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்கு. எனக்கு வரப்போற பார்ட்னரும் என்ன மாதிரி ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணுவோம். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் மருந்து போட்டு விடுறேன். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. நான் எதுவும் கேட்க தயாராக. நேத்து வளையல் உடைஞ்சதுனால தேவையில்லாம சரளா ஆண்டியை ரொம்ப திட்டிட்டேன். சின்னம்மா, இன்னைக்கு வீட்டுக்கு சின்ன பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. நான் அங்க இருந்தே ஆகணும். நீங்க சரின்னு சொன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமா போலாமா? சின்னம்மா, ஒருவேளை சந்தோஷமான செய்தியா? அட ஆண்டவா, வலி தாங்க முடியலையே. சுட்கி கொஞ்சம் இருங்க. சரளா ஆண்டி எங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படியா? இத அவங்க கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியும். இப்ப அவங்கள பார்த்திருந்தா நானே அவங்க கிட்ட சாரி கேட்டிருப்பேன். நாள் பூரா நாங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். ஆனா அன்பும் பணமும் இந்த சரளாக்கே எல்லாரும் கொடுக்குறாங்க. இனிமேதான் இருக்கு வேடிக்கையே. கூடிய சீக்கிரம் எல்லா வேலைக்காரங்களுக்கும் நானே ஹெட் ஆகுறேன். அப்புறம் சரளா இனி எனக்கு கீழே தான் வேலை பார்ப்பா. அதுக்கப்புறம் நான் அவளை எப்படியெல்லாம் பழி வாங்கணுமோ அப்படியெல்லாம் பழி வாங்குவேன். சரளாக்கா, ஒரு நிமிஷம். அட கடவுளே, போகும்போது தான் கூப்பிடணுமா? நான் நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். இப்படி யாராவது கூப்பிடுவாங்களா? தப்பா நினைக்காதீங்கக்கா. ஈஷாமா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இத அவங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு மட்டும் எப்படி இந்த பொண்ணுக்கு என் மேல கருணை வந்துச்சு? என்னாச்சு சரளாக்கா? இங்க பாரு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாத. கூட போய் உன் வேலைய பாரு.
கடவுளே, வலி தாங்க முடியல. ஆ, ஆ, ஆ. ராம் 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 ராம். ஆண்டவ என்னோட வேண்டுதல கேட்டுட்டான். நீ அம்மா ஆக போற. பார்த்தல்ல, என்னோட பூஜை என்னைக்குமே வீணாகாது. பாரு, நீ கர்ப்பமாயிட்ட. உட்கார். இங்க பாரு, எந்த டாக்டரையும் நீ போய் பார்க்க கூடாது. எந்த மாத்திரை மருந்தும் போடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த இப்போதைக்கு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. புரியுதா? நான் போய் உனக்கு ஸ்பெஷலா லட்டு பண்ணி கொண்டு வரேன். சரியா? ராம் 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 ராம். தேங்க் காட். இப்ப எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. அம்மா, இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, அந்த திமிரு புடிச்சவ இருக்கால, அவ தான் எனக்கு இத கொடுத்தா. என்ன யோசிச்சு கொடுத்தாலோ தெரியல. சரி, அடுத்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு முன்னாடியாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சதே. பெரியம்மா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒருவேளை பையனோட அப்பாக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா? வாய மூடுங்க. ஓ, எங்க செல்ல அம்மா மேல யாருக்கண்ணும் பற்றக்கூடாது. இந்த வயசுல இப்படி ஒரு சேலை ஆகிறதா குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நியாயமா அந்த சேலை என்கிட்ட எடுத்திருக்கணும். நான் கட்டியிருந்தா பார்க்க தேவதை மாதிரி இருந்திருப்பேன். அத்தை அத்தை, இந்த டேக் இந்த சேலையிலயா இருந்தது? இதுலதான் இருந்திருக்கோம். என்ன ஆச்சு? இந்த டேக்ல 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கு. ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான சரியா அவங்க எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. கண்டிப்பா இந்த புடவைய பெரிய ஷோரூம்ல தான் எடுத்திருக்கணும். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க சீக்கிரமா அத கழட்டி. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வை. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எடுத்துக்கோங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? எடுத்துக்கோங்க. காரம் ஏதாவது? அதோ டீ வந்துருச்சு. உங்களோட சேலை ரொம்ப அழகா இருக்கு. இந்த சேலை கட்டந்தால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி கௌரவமா தான் இருக்கு. டீ கூட ஏதாவது தொட்டு சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன். இந்தாங்க எடுத்துக்கோ. அட அப்பா, என்ன பண்றீங்கப்பா? நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. நேற்றுக்கு ராத்திரி நீங்க பயங்கரமா இரும்பிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்கன்னா உங்களோட தொண்டை கட்டிக்கும்பா. சரிப்பா சரி, நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். போதுமா? நீ ஒரு வேலை பண்ணுப்பா. அந்த நத்துலால் ஸ்வீட் கடை இருக்குல்ல, அவர் கடையில இருந்து சுட சுட பெரிய சமோசா வாங்கிட்டு வா. அப்பா, அந்த கடை ரொம்ப தூரத்துல இருக்குல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு வந்துருவான். உண்மையா சொல்றேன்னா, உங்க பசங்களை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அதான் இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். இவன் என் பையனே இல்லை, என் சாபம். போன ஜென்மத்து பாவத்தோட தண்டனை. ஜனங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பா இவனுக்கு நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கலாம், மரியாதையும் சொல்லிக் கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். அதனால நான் இப்பவே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்.
கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கல. தப்பான விஷயத்துல கைய வச்சா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க டீ குடிங்க, கூட ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க ப்ளீஸ், சாப்பிடுங்க.